ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஆதியாகமம் 22வது அதிகாரம் 16வது வசனம். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு பிரத்யட்சமாய் வருகிறது. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். நீங்கள் ஒருவேளை ஏக்கத்தோடு இருக்கலாம், ஒருவேளை கண்ணீரோடு இருக்கலாம். இந்த வருடத்தை நான் முடிக்க போகிறேனே, ஆனாலும் இந்த வருடத்தின் இறுதியிலே இதோ நான் நிற்கிறேன். கர்த்தர் சொன்ன காரியங்கள், இதோ நான் ஜெபித்த காரியங்கள் எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆபிரகாமின் வாழ்க்கையிலே பாருங்கள், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கை பலியாக கேட்கிற பொழுது ஆபிரகாம் கவலைப்படவே இல்லை, ஆபிரகாம் கலங்கவே இல்லை. மாறாக கர்த்தருக்கு கொடுக்க முன் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்கள் தடையா இருப்பதற்கு நாம் தான் காரணமாய் இருக்கிறோம். நாம் இருதயத்திலிருந்து நாம் கர்த்தருக்கு எதையும் கொடுக்கிறது கிடையாது. கர்த்தர் எனக்கு கொடுத்தார், அவருக்கு நான் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி காணிக்கைகளா இருந்தாலும் சரி, இதோ மற்ற எந்த காரியத்திலும் நாம் கொடுக்க இதோ கொஞ்சம் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்ததை நாம் கர்த்தருக்கு கொடுக்க நாம் இந்த வேளையில தடுமாறுகிறவர்களா இருக்கிறோம். பாருங்கள், ஈசாக்கை ஆபிரகாம் கொடுத்து நமக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு குணத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆம் தேவ ஜனமே, ஒரே ஒரு மகன், இதோ அவனுடைய ஏக சுதன் ஏக புத்திரன் என்று சொல்லி கர்த்தர் அவனிடத்தில் கேட்டு அந்த மகனை எனக்கு தகன பலியாக கொடு என்று சொல்லுகிறார். ஆனால் ஆபிரகாம் வாயை திறந்து எதுவுமே பேசவில்லை, கர்த்தருக்கு தகன பலியாக கொடுக்கிறான். இன்றைக்கும் தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற காரியங்களை நாம் கொடுக்க வல்லமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அது கர்த்தர் நமக்கு கொடுத்தது. நாம் சிலவற்றை கொடுக்க முடியாது என்று சொல்லி இருதயத்திலே தடை செய்து கொண்டிருப்பதனால் தான் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறதே இல்லை. நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். தகன பலியாக கொடுத்து தன் மகனை பாவனையாக அவன் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். உன் சந்ததியை நிச்சயமாய் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களிடத்தில் எதை கேட்கிறாரோ, கேட்காதவற்றை அல்ல, எதை கேட்கிறாரோ அதை நாம் கொடுக்க இதோ மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எதையெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அதையெல்லாம் நாம் கர்த்தருக்கு கொடுக்க கூடாது. தேவ ஜனமே, எதை நாம் பிரதானமாக வைத்திருக்கிறோமோ அதை கர்த்தர் கேட்கும் பொழுது அதை நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாய் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வருடத்தின் இறுதியிலே புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உங்கள் இருதயத்தை திறந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற நல்ல பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா, ஆபிரகாமை போல உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து எதை கேட்டாலும் அதை மனப்பூர்வமாய் உமக்கு கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க. அந்த கொடுக்கிற இருதயத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.